அடுத்த மாதம் அமாவாசை பூஜை 18/3/2026 பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அடுத்த மாதம் அமாவாசை பூஜை நம்ம கோயிலில். சரிங்களா? மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மார்ச் மாதம் 18/3/2026 புதன்கிழமை, இங்கிலீஷு 18ஆம் தேதி, தமிழ் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அடுத்த மாதம் நம்ம கோயிலோட அமாவாசை பூஜை. அடுத்த மாதம் அதேமாரி உத்தர திருவிழாவும் இருக்குது. பங்குனி மாத உத்தர திருவிழாவும் இருக்குது. உத்தர திருவிழாவுக்கு எல்லோரும் வந்துடுங்க. உத்தர திருவிழா பூஜை இந்த வருஷம் காலை முதல் துவங்கப்படும். சரிங்களா? காலையில் 7 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கப்படும். பங்குனி மாதம் உத்தரத்துக்கான அபிஷேகம் காலையில் 7 மணிக்கு. அதே மாதிரி பால் கூட கொண்டுட்டு வரீங்க, பால் கூட எடுத்துகிட்டு வரீங்க, பால் கொண்டு வரீங்க எல்லாருமே காலையில் 7 மணிக்கெல்லாம் கொண்டுட்டு வந்துடுங்க. அதேமாதிரி அதை தொடர்ந்து பூஜை நடைபெற்று சாயங்காலம் சாமி மெரமனை அதெல்லாம் வழக்கம் போல் நடைபெறும். காலைல பூஜை முடிஞ்சதும் ஒரு 9 மணி வாக்கில் சாமிக்கு அலங்கார பூஜை நடந்து அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். ஈவினிங் திரும்ப சாயங்காலம் 7 மணிக்கு அளவில் சாமி எப்படி தங்கரதம் பழனியில் புறப்படுது, அது மாதிரி நம்ம ஆலயத்தில் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாமி மெரமனையானது நடைபெறும். அதே மாதிரி அனைத்து விழா பங்குனி உத்திர திருவிழாவும் இருக்குது. அடுத்த மாதம் அமாவாசை பூஜையும் இருக்குது. அடுத்த மாதம் அமாவாசை பூஜை பங்குனி 4. உன் வாரிசு கொடுத்தரல வேண்டாம் ஆண்டவனை மூன்று ஆண்டவா முருகையா. உன் வாரிசு கொடுத்த ஆண்டவன் என்ன செய்ய ஆண்டவன் ஒரு மயில் வாரி செஞ்சு கொடுத்துறீங்களா? சுவாமி ஆண்டவனை மூன்று ஆண்டவா நல்லது ரொம்ப இல்லை. உன் வாரிசு கொண்டு வந்தால் பித்தாளியில் சுவாமிக்கான மயில் வாரி ஆண்டவனை முருகையா. இன்னும் 2 மாதம் வாங்கிட்டு வந்தோமா கருவுக்காரனை பார்த்து நீ கையும் மேலே ஐயா கல்யாணம் சுவாமி ஆண்டவனை 3 ஆண்டவா கல்யாணம் ஆகி 2 காலங்கள் ஆகின்றது. நல்லது ஒரு முறை வாரிசான உண்டாக வேண்டிய எவ்வளோ வகையான தடவை இருந்தாலும் இது கொண்டு நிவர்த்தி செய்த ஆண்டவனை வடி வேலவா இந்த வாரிசு உண்டாகி கொடுக்க வேண்டும். மக்கள் அணையாகி கொண்டு வாழ்க்கை வேண்ட ஆண்டவனை அறிவுறா வரமேல் கூடி கொண்ட தெய்வமே. விழுப்புரம் ஆற்காட்டில் தான் வந்துருக்கிறாங்க. முறையாக மண்டிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவனே மாசி மாதம் மடிப்பு சாதம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த மாசி வரத்துக்குள்ள பாப்பாவோட வயிற்றில் கருவுண்டாக வேண்டும். ஆண்டவனை மூன்று ஆண்டவா முருகா முருகா அருள்வாய் அருள்வாய் மூன்று தெய்வமே. நல்லது உள்ள புத்திரவாய் சாணு புண்ணு எதுனாலும் ஆண்டவனை முருகையா. ஆனால் புண்ணு எதனாலும் சரி நல்லது உள்ள பிரசவம் பண்ணி கொடுக்கணும். கொண்ட பாய்க்கு தரலோன்னு என் ஆண்டவனை மூன்று ஆண்டவனால கொண்டு கொடுத்தாண்டு என்ன செய்யுங்க. சுவாமி ஆண்டவன் ரொம்ப தாமதமானா இருந்து சாமி கேட்டு போகணும். சரிங்களா? அதேமாரி யார் நமக்கு ஒரு குழந்தை பாக்கி உண்டாலும் நம்ம வாக்கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். யார் நம்ம லேட்டாக வந்து என்ன காரணம் நம்ம வாக்கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுமாரி நமக்கு உடல் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை கிடைக்கும். இதுமாதிரி நிறைய பேருக்கு மிஸ்டேக் இருக்கும். ஹஸ்பண்ட் போது நமக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏன் குழந்தை அப்படின்னா அது தீர்வு தெரியும். அப்போ நம்ம ஆண்டோட அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுமாரி கிடையாது நம்ம வாக்கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்து கேட்டுட்டு போயிக்கலாம். சுவாமி ஆண்டவனை மூன்று ஆண்டவா பரமேல் கூடி கொண்ட தெய்வமே. 24 ஆண்டுகளாக சென்றது நல்லதொரு புத்திரவார் சுண்டாயி பிறகு ஆண்டவனை மடிப்பு சாயம் தமிழ்த்து கொடுத்தாரு. ஆண்டவனை மாதம் மாசி மாதம் மல்லிட்டு இருக்கிறாங்க என் தெய்வமே. அடுத்த மாசி வரத்துக்குள்ள மடி நிறையவனு என் தெய்வமே. மூட்டூர் ஆண்டவா சத்தியமான ஆண்டவனை நன்மகனாதா வடி வடி வேலவா நெஞ்சமல்லான் நெருந்தி என் கேட்கின்ற ஆண்டவனே ஓடி வந்து அருள வேண்டும். உமையவள் பத்த பாலகனை குழந்தையாக பிறக்க வேண்டும். ஆண்டவனை மூன்று ஆண்டவா முருகா முருகா அருள்வாய் அருள்வாய் மூன்று தெய்வமே. அப்படி கொடுத்த ஆண்டவன் இந்த ஆற்றுக்கு போய் பரிகாரம் பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மோட்டர் ஆண்டவனோட ஒரே வரும். இன்ன வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் இன்னாளுக்குள்ள மாறுவினா அடுத்த மாறுவிலி தையினா அடுத்த தைக்குள்ள ஒரே குறிக்கோள் ஒரே ஆண்டை உன்னோட குறைய மடி நிறையும். நன்றி.
சக்ஸஸ் ஆகும். சரி, ஆண்டவனை மூன்று ஆண்டவன் நல்லது ஒரு முறையில் பையனுக்கா சுவாமி ஆண்டவனை மூன்று ஆண்டவன் ஏற்கனவே பொண்ணு இருக்குது. ஆண்வாரி மிகாக வேண்டுகிறாங்க. ஆண்டவனை மூன்று ஒரு ஆண்டவன் நல்லது ஒரு முறையில் ஆண்வாரி சொல்ல வேண்டும். எந்த வகையான தடை இருந்தாலும் தாங்களே வேல் கொண்டு தீர்த்தருளி என் மூட்டூர் ஆண்டவா காத்து ரச்சித்து ஒழுந்தபாகி தருள வேண்டும். மூட்டூர் ஆண்டவா முருகா முருகா அருள்வாய் அருள்வாய் மூட்டூர் தெய்வமே. நீங்கள் சரி வந்துடுங்க. அடுத்த மாதம் 2 பேர் வாங்கிக்குவோம்.